எடி நான் பெத்த மொபைல எங்க இருக்கா? சீக்கிரம் வா. ரேஷன் கடையில போறதுக்குள்ள கூட்டம் குமிஞ்சிரும். ஆமா, ஊசின்னா ஊரே திறந்து வந்துடும். நீ சீக்கிரம் மாட்டி. ஆமா, இப்பதான் சீவி சிங்காரிச்சுக்கிட்டு முடிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்க வீட்டுல. எம்ம ஒரு நிமிஷம் இருந்தா வாரேன். ஆமா, அதுக்காலையில கொஞ்சோண்டு வேலை கிடைக்காத முடிச்சிட்டு வந்துடுறேன்னு ஒரு 5 நிமிஷம் இல்ல. ஆமா, வியாழன் வந்துட்டா வேலைக்காரி நினைப்பியோம் மனசுல. ஆமா, இப்பதான் ஏதோ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற மாதிரி இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இப்ப நீ வரலன்னா நான் பாட்டுல விட்டுட்டு போயிரும் பாத்துக்கோ. ஆமா, சரி வா, வீட்டுல வந்து உட்காரு கொஞ்ச நேரம் வா. எடி இப்ப நீ வரையா இல்லையா? நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு தெரியும்ல, உன் மாமியார் கறி இருக்கான்னு சொல்லிட்டு. சரி நான் கிளம்புறேன், நீ வந்தவ வர கட்டிப்போ. எம்ம யாம கோவப்படுற வர்றதுக்குள்ள? ரேஷன் கடையில பொருள் தானே வாங்க போறோம், அதுக்குள்ள ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ற நீ. சரி சரி வா கிளம்புவோம். ஆமா, கை எங்க வீசிக்கிட்டு வந்திருக்கியே? என்ன கம்பு பையெல்லாம் எங்க? பொருள் என்ன கையிலே வாங்கிட்டு வருவா? அரிசிய எம்ம கவரெல்லாம் போட்டு தர மாட்டாங்களோ? ஆமாட்டி, ஆமா, உனக்கு ஓசியில தர்றது கவர்ல இருந்து எல்லாத்துலயும் உனக்கு போட்டு பேக் பண்ணி தருவாங்க. நினப்பு தான் பொழப்ப கிடக்குதான். போய் டீ எதையாச்சும் ஒரு கம்பு பையை தூக்கிட்டு வா போ. சரிம்மா, ஒரு நிமிஷம் இருந்தா போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இவ்வளவு வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்ய முடியுதா? அங்கன்னு கூட்டம் குமிஞ்சு இருக்கும். ஐயோ ஏடி, உனக்கு நல்ல பெருசா கம்பு பை எடுத்துட்டு வச்சோன்னா துண்டுக்காண்டி எடுத்துட்டு வந்திருக்கியோ. சரி வா, இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு வந்துருவோம். நிறைய பொருள் தருவாங்க டி. ஆமா, தூக்க முடியாம தூக்கிட்டு வரணும்ல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா நீ? வா போவான். சரிம்மா வா. அம்மா, எனக்கு அந்த 2000 ரூபாய் தராங்கல்லம்மா, அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் போல எனக்கு தரியாமா? ஏமா சொல்லுமா, பதிலே சொல்லாம வரா. எனக்கு கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்குமா. என் மாமியார் கிட்ட கேட்ட தரைய மாட்டேங்கிறா, சூனியக்கார கிளவி. ஆமா, நீ தரையாமா? சொல்லுமா. ஏ மக்கா, என்ன இது கேள்வி அம்மா கிட்ட? உனக்கு தாண்டி மக்கா, அம்மா எல்லாமே உனக்காண்டி தானே தரேன். அப்புறம் என்ன 1000 ரூபாய் தானே, 1500 ரூபாய் தரேன். அது மட்டும் இல்ல, பென்ஷன் காசு 1ஆம் தேதி போல வரும். ஆமா, அதுல இருந்து காசு எடுத்து தரேன். சரியா? நீ அளவுக்கு எதனா வச்சுக்கோ. செல்லாமனே செல்லாம தான். சரி மக்கா, நட மடமடன்னு. ஆமா, அங்கனே ஏற்கனவே கூட்டம் கிடக்கும். ஓசில காசு தரணுன்னே நம்ம ஊரே போய் கிடக்கும். அங்கன கடையா கடந்துகிட்டு இருக்கோம். ஆமா, சீக்கிரமா போவோம். சரி. ஏம்மா, அங்க பாரு யாரு வரான்னு சொல்லிட்டு. உன் தோஸ்து வராங்கன்னு நினைக்கேன். என்னென்ன பொருள்லாம் கொடுத்தாங்கன்னு கேட்டுட்டு வா. சரிம்மாக்கா கேக்கேன். எடி பஞ்சு, என்ன வீட்டுக்கு போய் முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டியோ பொருள் எல்லாம்? ஆமா, 1000 கொடுத்தாங்களா 2000 கொடுத்தாங்களா? கரும்புலாம் எங்க? சின்ன கம்பு பை மாதிரி தெரியுது. அங்க நீ பொருளை கொடுத்துட்டு வந்துட்டியோ? ஆமா, உன் மருமாவை தானே வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இருந்தா. நீ ஏன் போன? உன்னை யார் அனுப்பி விட்டா? நான் மருமாவை தான் போறேன்னு சொன்னா. அதுக்கப்புறமா 2000 தரேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி நானே போறேன்னு சொல்லிட்டு நானே வந்துட்டேன். அவ போறேன்னா நான் போக மாட்டேன், நான் தான் போவேன்னு சொன்னேன். அப்படியா? சரி சரி, கரும்பு தானே, அங்கன போய் பாரு என்ன கதைன்னு சொல்லிட்டு. பொருளே ஆமா நிறைய கொடுத்தாங்க, தூக்க முடியாம தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கன வர வழியில கொடுத்துட்டு வந்துட்டேன் பாதி பேருக்கு. ஆமா, காசு தானே தராங்க. போய் வாங்கிக்கோங்க. அம்மையும் மவளும் முதல்ல போங்க, அப்ப தெரியும் என்ன கணக்குன்னு சொல்லிட்டு. யாருக்கு கோவப்படுறா? செலத்தையி, நானே கால் கடுக்க நின்றுகிட்டு வந்துகிட்டு இருக்கேன். எரிச்சல்ல என் மருமகளுக்கு போயிட்டு தான் இன்னைக்கு கச்சேரி இருக்கு பாத்துக்கோ. ஆமா, நானே வழியில போயிட்டு இருக்க அமைதியா என்னை கூப்பிட்டு வச்சு என் ஆத்திரத்தை ஊ மேல இறக்க பார்க்காத சொல்லிட்டேன், வழியை விட்டு சொல்லிட்டேன். ஏம்மா, என்ன உன் ஃப்ரெண்டு சும்மா கடுக்கடுன்னு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நானே உன் ஃப்ரெண்டுன்றது போய் தான் அமைதியா இருக்கேன். இல்ல யாருன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏடி, இவ்வளவு நேரம் கால் வலிக்க நின்று இருக்காளா? அதனாலதான் அவ வெடுக்குன்னு பேசுவாளா இருக்கும். அதான் தரேன்னு சொல்லியிருக்காங்களா? வா போயிட்டு முதல்ல பாப்போம். கூட்டம் வர எவ்வளவு இருக்குன்னு தெரியல. முதல்ல போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு வருவோம். சும்மா பேசிக்கிட்டு இருப்பா இவளுக்கு வேற வேலை இல்ல. சரி வா போவோம். ஏம்மா, என்ன இது இவ்வளவு கூட்டம் இருக்கு? ஆம்பளையாளுக்கு சைடு கூட 3 பேர் தான் இருக்காங்க. இந்த சைடு பாரு, லைனு போய்கிட்டே இருக்கு, பாம்பன் பாளையம் மாதிரி. என்னத்த பண்ணுறதுன்னு தெரியலையா? ஏம்மா என்னாச்சு? பேசு. ஏம்மா, இருக்கியா இல்லையா? ஏம்மா என்னாச்சு? வாய் பொழந்துட்டுக்கா? ஏடி, என்னடி இவ்வளவு கூட்டம் இருக்கு? ஐயா, இவ்வளவு கூட்டத்துல நின்று எப்படி வாங்கிக்கிட்டு எப்படி போறது நம்ம வீட்டுக்கு? இதனாலதான் ஓ அண்ணி நேக்கா நான் வரலன்னு சொல்லி சொல்லிக்கிட்டான்னு நினைக்கேன். ஐயோ, என்னத்த பண்ணுறது? காசுப்பட்டு வந்துட்டுமே. ஏம்மா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதே மாதிரி பண்ணுவோமா சொல்லி. என்ன மக்கா ஐடியா? சொல்லு, டக்குன்னு சொல்லு. ஏம்மா, உனக்கு தலை சுத்தி கீழே விழுற மாதிரி நீ இது பண்ணு. இங்க வந்ததுனாலதான் அப்படி ஆச்சுன்னு நான் ஒரு பில்டப்ப போடுறேன். நீ எங்க அம்மா தான் சொல்லி முன்னாடி வாங்கிக்கிட்டு நம்ம 2 பேர் போயிரும். என்ன சொல்றா? என் மக்கா தான். நல்ல ஐடியாடி. அம்மா ஆரம்பிக்கிறேன், நீ ஆரம்பி. ஏம்மா, நீ தான் ஆரம்பிக்கணும். ஏம்மா, ஐயோ என்னாச்சுமா? கேக்கோ, எங்க அம்மா தான்க்கா மருமக தொல்லை தாங்க முடியாம இங்க ரேஷன் கடைக்கு வந்தாங்க. அவங்களால நிக்க முடியலக்கா, வயசான காலத்துல. கொஞ்சோண்டு இடம் விட்டீங்க, நாங்கன்னு நின்னுக்கிட்டு வாங்கிட்டு போயிருவோம்க்கா நாங்க. நல்லா சொல்றியாம கதை. நான் கூட தான் வயசானவை, என்னால கூட தான் நிக்க முடியல. நான் நின்று வாங்கிட்டு போலியா? அப்படியே கொஞ்ச நேரம் உங்க அம்மா கைட்டாங்களா அங்க உட்கார வச்சுட்டு, நீ அவன் முக தானே, நீ நில்லு வா.
எடி கிழவி, உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சின்றது இருக்கா இல்லையா? ஒருத்தவங்க வயசானவங்க கீழே விழுந்து கிடக்காதன்னு சொல்றேன், நீ வயசானவரா, நீ வந்து நில்லுன்னு என்ன கூப்பிடுறா? அவங்க கரெக்டா தானே சொல்றாங்க. இங்க பாருமா, தேவையில்லாம பேசுற வேலையை வச்சுக்காதே. ஆமான்னு சொல்லிட்டேன். யார பத்தி கிளவி குழவின்னு இருக்கா? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? உங்க அம்மையை விட எனக்கு வயசு அதிகமாச்சோம். பாத்திருந்து பக்குவமா பேசி பழக கத்துக்கோ. இல்லன்னு வச்சுக்கோ, அவளதான் சொல்லிட்டேன். யார்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கவா? இங்க பாருமா, உனக்கு தேவையான நில்லு. எல்லாரும் நின்னுதானே வாங்கிட்டு போறாங்க. எவடியாவ யாமவளை பார்த்து இந்த பேச்சு பேசுறவ? தோனி கலைக்காளா இவதானோ ஓசின்னு வந்துட்டா உலகத்தையே வித்துருவாளே இவ. இங்கன வந்து நின்னுக்கிட்டு தலை சுத்துருன்னு சொன்னா வழிய விடுவாளா? அதை விட்டுட்டு வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கா. எடி மொட்டை தலை, நீ என்னடி பஞ்சாங்க பேசிக்கிட்டு கிடக்கா? இங்கன வந்து உனக்கு நிக்கணும்னா நில்லு, இல்லைன்னா கிளம்பு. அதை விட்டு யாமவளை நீ வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கியோ? இப்ப மட்டும் உங்க அம்மைக்கு எங்க உடம்பு எல்லாம் நல்லா ஆயிட்டோமோ? சண்டைன்னு வந்தா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அம்மையும் மௌலம் சேர்ந்து? ஒழுங்கு மரியாதை பின்னாடி நில்லுன்னு சொல்லிட்டேன். ஆமா அம்மா வா, சண்டை வேண்டாம். ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க, அப்படியே நிப்போம். வா. சரி வா. என்ன அங்கனே போட்டுக்கிட்டு இருக்கீங்க? திருப்பி ஒரு 3 பேர் தானே இருக்கும், மடமடன்னு முடிச்சு விடுங்க. இருங்கப்பா, அந்த சைடு அதிகமா இருக்குல்ல, அந்த 2 பேரும் இங்க ஒரு கணக்குன்னு முடிச்சா 2 சைடும் முடிஞ்சிடும். அதுக்காண்டி தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னை ரொம்ப நேரமா நிக்கிறோம்லனே, டக்கு டக்குன்னு முடிச்சு விடுங்க. சரிப்பா, இது இந்த அக்காவுக்கு போட்டுட்டு உங்களுக்கு போட்டு விடுறேன். சரிண்ணே. என்ன அதெல்லாம் இல்ல, எங்களுக்கு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கன போடுங்க. இந்த சைடு தான் அதிகமா இருக்கு. ஆமா ஏக்கோ, ரேஷன் கடையில சண்டைக்கு நிக்காதீங்க, அமைதியா நில்லுங்க. ஏக்கோ, அங்கன போயிட்டு கரும்பு வாங்கிக்கோங்க. சரிண்ணே. ஏமா சீக்கிரம் வாங்க, ஏன் முறைச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கீங்க? இன்னும் நேரம் என்ன ஆகுது? நான் ஏன் கதை சத்தி வீட்டுக்கு போக வேண்டாமோ? சீக்கிரம் வாங்கம்மா. இங்க பாருங்க, இதுலயே எல்லா பொருளும் போட்டுருங்க, 2 ஆளுக்கு தேவையான பொருள். சரிங்களா? ஏன்னா அவகிட்ட கம்பு இல்லையா, அதனாலதான் அதிகமா அவதான், வேற யாரும் இல்ல. சரிங்களா தம்பி? காசு மட்டும் தனித்தனியா கொடுத்துருங்க. கரும்பு 2 கரும்பா நாங்களே எடுத்துக்கிறோம், நல்ல கரும்பா பார்த்து. நீங்க எதாச்சும் சூத்தை கீட்டியே கொடுத்துருவீங்க, அது திங்க முடியல. ஆமா. என்னம்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியோ? அரிசி சக்கரை கரும்பு மட்டும்தான். ஆமா, அதை விட்டுட்டு காசு எல்லாம் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ என்ன காசு கொடுத்து வாங்கிட்டு போனோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? என்னது காசு இல்லையா? என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல நீ? அம்மா என்னம்மா சொல்றாரு இவரு? ஏமா, நீங்க இந்த செய்தியெல்லாம் கேப்பீங்களா இல்லையா? போன வாட்டி வெள்ள நிவாரணத்துக்கு செலவு செஞ்சதுல அரசாங்கத்துக்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நிவாரண பொருள்ல காசு தரல. ஆமா, அரிசியும் சக்கரையும் கரும்பு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. செய்தியெல்லாம் கேளுங்கம்மா. அதை விட்டுட்டு வந்து இங்க நேரம் யாக்கிட்ட சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? யோ, என்ன எங்களை ஏமாத்தலாம் பாக்குறியோ? என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கா? முந்திரி திராட்சை இதெல்லாம் தருவாங்களே, என்ன எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பதுக்கிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? மத்தவ மாதிரிலாம் இல்ல இந்த செல்லதாயி. ஆமா, உனக்கு ரோட்டுக்கு இழுத்து சண்டை இழுத்துருவோம் பாத்துக்கா. என்ன இவங்களுக்கு பொருளும் இல்ல, எதுவுமே இல்ல. எல்லா கருமையும் தூக்கி உள்ள போடுங்க. ஆமா, வீட்டுக்கு கிளம்புவோம். ஏம்மா சும்மா இருமா, என்ன பொருள் மட்டும் கொடுங்க, நாங்க வாங்கிட்டு போறோம். இந்தாங்க, எடுத்துக்கிட்டு போங்க. அவ்வளவுதான் தர முடியும், இவ்வளவுதான் பொருள். கரும்பு வேணும்னா வாங்கிக்கோங்க, எல்லாம் கிளம்பிக்கிட்டே இருங்க சொல்லிட்டேன். ஏம்மா இந்த பொருளை வாங்குறக்காம 2 வரை காலில் நின்னுகிட்டு இருந்தோம். ஐயோ, இப்பவும் மருமகள மறுபடியும் ஏமாத்திட்டாமா. எடி வீட்டுக்கு போய் அவளுக்கு இருக்கு, வா போவோம். மருமவள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உனக்கு? இல்ல உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? இந்த வயசான காலத்துல என்ன எங்க நீ அள வைக்கிறோ? இங்க பாருங்க தே, நான் உங்களை போக சொல்லல, நீங்களா தான் போறேன்னு குதிச்சிங்க. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. என்ன நகத்து 2000 ரூபாய் கொடுத்தாங்களா? கை நிறைய பொருள் பலிய. ஏனி உங்களுக்கு இது முன்னாடி தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சு என்னையும் என் அம்மையும் இவ்வளவு நேரம் வேலை செய்ய விட்டா மாதிரி இவ்வளவு நேரம் நிக்க விட்டுருக்கீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. ஏம்மா உன் மருமகளுக்கு கொழுப்ப பத்தியாமா? எவ்வளவு திமிருன்னு? ஆமாடி ஆமா, திமிருதான் அதிகமாயிட்டு. எல்லாம் உன் அண்ணன் கொடுக்குற இடம். அதான் என்னுடைய நாத்தனாரு, உன் அத்தை ஊர்ல இருந்து வாரால, அவளை பத்தி இவளுக்கு தெரியல. ஜில்ல ஆட்டக்காரியாவ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. அவ வந்துட்டும் இவ இடுப்பு எலும்ப உடைச்சு அடுப்புல வச்சு இவளை என்ன பாடுபடுத்துறன்னு மட்டும் கவனி. அப்படி சொல்லுமா, இவளை சும்மாவே விடக்கூடாதுமா நம்ம. ஆமாமாக்கா, இவ நம்மளை படுத்தின பாட்டுக்கு இவளை சும்மாவே விடக்கூடாது. ஒரு வாட்டி இவன் நம்மளதான் போட்டு கொடுமைப்படுத்துறா. இவ ஜாலி அங்கன்னு எங்கன்னு சுத்திக்கிட்டு கிடக்கா. இவளை இந்த பொங்கலுக்கு இவளை பழி வாங்காம விடக்கூடாது.